வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச பயங்கரவாதத்தை பலப்படுத்தி நாட்டை ஆள துடிப்பதை ஏற்க முடியாது. அருட்தந்தை சக்திவேல். பொருளாதார மீட்பு நிலையில் வட்டி விகிதத்தில் மாற்றம், இலங்கை குறித்து விசேட ஆய்வு. கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் நாளை பணிப்புறக்கணிப்பு. கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய 6 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம். ஆசிரியர் மீது கத்திக்கொத்து தாக்குதல், ஓட்டமாவடியில் பரபரப்பு. நாட்டில் டெங்கு அபாயம், நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. யாழில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 2 கைது. ஊர்காவற்றுறையில் 2 கடைகளுக்கு சீல், 2,35,000 ரூபாய் தண்டம். திருகோணமலையில் காணாமற் போன மாணவன் நிட்டம்புவ பகுதியில் கண்டுபிடிப்பு. யாழ் போதனாவுக்குள் நள்ளிரவு அத்துமுறை நுழைந்த இளைஞன், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழில் இருந்து சென்ற தொடருந்துடன் மோதுண்ட வாகனம், நூலிழையில் உயிர் தப்பிய பெண். வவுனியாவில் விபத்தில் சிக்கி 4 படுகாயம். எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் சபதம். 25% வரி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அரச பயங்கரவாதத்தை பலப்படுத்தி நாட்டை ஆள துடிப்பதை ஏற்க முடியாது. இதற்கெதிராக நாடு தழுவிய ரீதியில் மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்தார். அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் சக்தியை இழந்து விடுவோம் என்ற பயனிலையிலும் மக்கள் விடுதலை முன்னணி மக்களின் விடுதலையை மறைத்து முதலாளித்துவத்தின் பாதையில் பயணிப்பதால் தம்மை பாதுகாத்துக் கொள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தை சட்டமாக்குவதற்கு துடிப்பாக உணர முடிகிறது. அரசு பயங்கரவாதத்தை பலப்படுத்தி நாட்டை ஆள துடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கெதிராக நாடு தழுவிய ரீதியில் மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினதும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் கொடிய முகத்தை தமிழர்கள் கண்டுகொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் முக்கியமான 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், குறிப்பாக இந்த திட்டத்தின் 6வது தவணை ஆய்வு செய்யும் நிலையில் இலங்கை மத்திய வங்கி நாளைய தினம் தன்னுடைய முக்கிய வட்டி வீதத்தை 7.75% என்ற அளவில் மாற்றமின்றி வைத்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ஊடகம் ஒன்று நடத்திய கருத்து கணிப்பின்படி இந்த எதிர்வு கூறல் வெளியாகியுள்ளது. 12 பொருளாதார நிபுணர்கள் கலந்து கொண்ட இந்த கருத்து கணிப்பில் நிலையான பணவீக்கம், ஆரோக்கியமான கடன் வளர்ச்சி மற்றும் தொடர்ச்சியான பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை காரணமாக கொண்டு அனைவரும் ஒருமனதாக கொள்கை வட்டியில் மாற்றம் இருக்காது என்று கணித்துள்ளனர். எனினும் கடந்த நவம்பர் இறுதியில் தாக்கிய டிட்வா புயல் காரணமாக இலங்கையின் மெதுவான மீட்பு பாதிக்கப்பட்டது. அந்த புயலில் 649 பேர் உயிரிழந்ததோடு 2.2 கோடி மக்கள் தொகையில் சுமார் 10% பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர் சங்கம் நாளை காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் போது கதிரியக்க பரிசோதனைகள், எக்ஸ்ரே, CT பரிசோதனைகள், MRI பரிசோதனைகள், மார்பக புற்றுநோய் கண்டறிதலுக்கான மமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் சத்திர சிகிச்சை கூடங்களில் கதிர்வீச்சு பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சத்திர சிகிச்சை அனைத்தும் நாளை தினம் பாதிக்கப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சாணுக்கு தர்ம விக்ரம தெரிவித்தார். கடந்த 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்புக்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தால் இதை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாளிகாவத்த வைத்தியசாலையில் தகுதியற்ற நபர்களால் நோயாளிகளுக்கு கதிரியக்க பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்து அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கம்பகா பிராந்திய குற்ற விசாரணை பணியத்தின் மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவைச் சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அத்துடன் 29ஆம் தேதி அடையாள அணிவகுப்பு நடத்த நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியில் கத்திக்குத்து கிழக்காகிய ஆசிரியர் ஒருவர் காயமடைந்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தலைக்கவசம் அணிந்த நபரொருவர் ஆசிரியரை கத்தியால் குத்தும் காட்சிகள் வீதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கத்தி குத்து கிழக்கான காயமடைந்த ஆசிரியர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீண்ட காலம் நிலவி வந்த தகராறு ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. தாக்குதலை மேற்கொண்ட நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஜனவரியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 ஜனவரி மாதத்தின் குறித்த காலப்பகுதியில் சுமார் 4970 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த வருடம் இதே காலப்பகுதியில் 6521 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் செயல் பணிப்பாளர் கபில கர்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி 1627 நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கம்பகா மாவட்டத்தில் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் இன்று கைது செய்யப்பட்டனர். இதன்போது மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை இன்று சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதனார்மடம் பகுதியில் வைத்து சுன்னாகம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கிய 2 கடைகளுக்கு தண்டம் விதிக்கப்பட்டதோடு சீல் வைத்து மூடுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊர்காவற்றுறை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் ஊர்காவற்றுறை பொது சுகாதார பரிசோதகர் சாணுஜன் மற்றும் வேலணை பொது சுகாதார பரிசோதகர் கிஷோகுமார் ஆகியோர் அடங்கிய குழுவினரால் 22ஆம் தேதி கடைகள் பரிசோதனை செய்யப்பட்டது. இதன்போது 2 கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த திகதி காலாவதியான மற்றும் மனித பாவனைக்கு உகந்தது அல்லாத பெருமளவான பொருட்கள் மீட்கப்பட்டது. இதையடுத்து 2 கடை உரிமையாளர்களுக்கும் எதிராக தனித்தனியாக 34 மற்றும் 13 குற்றச்சாட்டுகளோடு நேற்று ஊர்காவற்றுறை பொது சுகாதார பரிசோதகர் சாணுஜனால் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கினை விசாரித்த ஊர்காவற்றுறை நீதவான் 2 கடை உரிமையாளர்களையும் குற்றவாளிகளாக இனங்கண்டு 1,70,000 65,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. அத்துடன் சுகாதார குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு பொது சுகாதார பரிசோதரின் அறிக்கை கிடைக்கப்பெறும் வரை 2 கடைகளையும் சீல் வைத்து மூடுமாறும் பொது சுகாதார பரிசோதருக்கு கட்டளையிட்டார். இதையடுத்து பொது சுகாதார பரிசோதகரால் 2 கடைகள் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் நேற்றைய தினம் காணாமற் போனதாக தேடப்பட்டு வந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவன் இன்று நிட்டம்பு பகுதியில் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். கடத்தக்காரிடமிருந்து தப்பியோடிய மாணவன் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் புகுந்ததை அடுத்து இந்த மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக திருகோணமலை நீதிமன்ற வீதியைச் சேர்ந்த பிரபல சட்டத்தரணியின் மகனான எம்எல் முன்சித் என்ற மாணவனை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். நேற்று பாடசாலைக்கு சென்ற நிலையில் கடத்தப்பட்டதாக கருதப்பட்ட மாணவன் கடத்தக்காரிடமிருந்து தந்திரமாக தப்பித்து நிட்டம்பு போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பு தேடி சரணடைந்துள்ளார். குறித்த மாணவன் மீட்கப்பட்ட போது உடலில் அடிகாயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நள்ளிரவு வேளை அத்துமீறி நுழைந்து கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞனை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்துக்குள் நேற்று முன்தின நள்ளிரவு பாதுகாப்பு உத்தியோகர்களின் கண்காணிப்பை மீறி அத்துமீறி நுழைந்த இளைஞன் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையின் கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார். இது தொடர்பில் அறிந்து பாதுகாப்பு உத்தியோகர்கள் விரைந்து செயற்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞனை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசாரின் மேலதிக விசாரணையின் பின்னர் நேற்று தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது இளைஞனை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் பெண்ணொருவர் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றது. இந்த சம்பவம் இன்று வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்றது. குறிப்பாக வவுனியா தாண்டிக்குளம் தொடருந்து கடவையை தொடர்ந்து சமிச்சையை மீறி பெண்ணொருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்து கடந்துள்ளார். இதன்போது யாழிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தொடருந்தர் மோதி விபத்துக்குள்ளாகினார். விபத்தில் கடாச்சூரி சாஸ்திரி கூழாங்குளத்தைச் சேர்ந்த ஆல்பிரட் ஜெயராஜ் திலகவதி வயது 52 என்பவரே காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியா விபத்தில் சிக்கி 4 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்றது. மன்னாரிலிருந்து மதவாச்சி நோக்கி பயணித்த கூலரக வாகனமும் மதவாச்சியிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த ஜீப் ரக வாகனமும் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் சிக்கியவர்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செட்டிக்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து வீதிகள் என்ற கட்டாக்காலி மாடுகளால் ஏற்பட்டதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் காவல்துறை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் வருத்தத்தை தூண்டும் பதிலை நாடு வழங்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் கடந்த காலத்தை விட இப்போது அதிக திறன் கொண்டது என்பதையும் வலியுறுத்தியுள்ளது. தெஹ்ரானில் நேற்று இடம்பெற்ற முக்கிய சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாயி பிராந்தியத்தில் அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கை மற்றும் இராணுவ பயிற்சி குறித்து மேற்படி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மேலும் நாங்கள் ஒரு வகையான கலப்பின போரை எதிர்கொண்டுள்ளோம், தொடர்ந்து எதிர்கொள்கிறோம். ஜூன் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியிடமிருந்து புதிய அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். ஈரானிய ரியால் மதிப்பிழப்பு நடவடிக்கை நிறுத்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள் அழைப்பு விடுத்து ஈரானிய சந்தைகள் மற்றும் சந்தைகளில் அமைதியான போராட்டங்கள் தொடரப்பட்டது. கடைகள், அரசு நிறுவனங்கள், பொதுச்சேவை வசதிகள் பரவலாக அளிக்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த விடயத்தை சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றினை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் இந்த தீர்மானம் தொடர்பில் தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று தென்கொரியா அறிவித்துள்ளது. ட்ரம்ப் பதிவில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை தென்கொரியா முறையாக பின்பற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வாகனங்கள், மரம், மருந்துகள் மற்றும் ஏனைய அனைத்து பரஸ்பர வர்த்தக பொருட்களுக்கும் விதிக்கப்பட்ட 15% வரி இனி 25% அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார். உடன்படிக்கையின்படி அமெரிக்கா தன்னுடைய வரிகளை விரிவாக குறைத்துள்ள போதிலும் தென்கொரிய நாடாளுமன்றம் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதில் மந்தகதியில் செயற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.